ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் பார்வையில பொய் சொல்லுகிறவர்கள், திருடுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், அவர்கள் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போராடுகிறவர்கள், அவங்க தான் கூட சர்வை பண்றாங்க உலகத்துல. இந்த மாதிரி இயேசு சத்தியம் அப்படி தேவ சித்தம், அப்பா இயேசப்பா சித்தம் செய்ய போறேன், வசனம் படி வாழ போறேன் அப்படி என்றா இயேசுவை போட்டு தள்ளுற மாதிரி நம்மளையும் போட்டு தள்ளிடுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் உங்களுக்கு கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்து இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஒருவேளை சும்மா இருக்க நாங்க இப்படி அப்படி செழித்தவங்கிற மாதிரி இருக்கலாம், ஓகேவா? தானியேல் புஸ்தகத்துல தெளிவாக ஒரு சொப்பனத்தை அந்த நேபுகாத்நேச்சார் நினைக்கிறேன் பாபிலோனோட கிங்குக்கு தரிசனங்கள் தலைக்கு மேல உண்டாவது. கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்னு தலைவர் அப்படி அங்க பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்ன்ற ஒரு தரிசனம் ஒரு தலைக்கு மேல வருது. என்னதுன்னா, ஒரு சிலை, பயங்கரமான சிலை, பிரகாசமான சிலை. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க, டைம் இல்லாதனால நம்ம வாசிக்க முடியாது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா பிரகாசமான சிலை, ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணியிருக்கும். அது தலைப்பகுதி தங்கத்தினாலையும், கை மார்பக பகுதிகள் உங்களுக்கு அழகா இருக்கிறபடியே சொல்லிடுறேன். தானியேல் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தலை ஒரு பெரிய சிலை, ஓகேவா? அவர் தரிசனத்துல பார்க்கிறாரு. 2ஆம் அதிகாரத்துல அதோட தலை தங்கத்தினால் ஆயிருக்கு, அதோடைய மார்பகம் புயங்கள் எல்லாம் வெள்ளியில இருக்கு, அதோட வயிற்று பகுதி வெண்கலத்துல இருக்கு, அதுக்கப்புறம் அதோட கால்கள் இரும்பு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய பாதங்கள் ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா 50% இரும்புனாலையும் 50% களிமண்ணாலையும் உண்டாயிருக்கிற மாதிரி ஒரு சிலையை பார்க்கிறார், ஓகேவா? அந்த சிலையை குறித்து தானியேல் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு 5 விதமான ராஜ்யங்கள். நேபுகாத்நேச்சார், நீர் தான் தலை, அந்த தங்க தலைக்கு ஒப்பா இருக்கிறீரு, உங்களுக்கு அப்புறம் வெள்ளி மாதிரி ஒரு ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் வெண்கலம் மாதிரி ஒரு ராஜ்யம் வரும், கிங்டம், அதுக்கப்புறம் ஒரு இரும்பு மாதிரி ஒரு கிங்டம் வரும். அது இரும்பு எவ்வளோ பவராக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வாசிங்க, டைம் இல்லாத காலத்தில் பிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் களிமண்ணும் இரும்பும் கலந்த மாதிரி ஒரு பாதம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிங்டம் சும்மா பயங்கரமாக அப்படி சைஜாண்டிக்கா கம்பீரமாக அப்படி பிரகாசமாக இருக்கு, ஓகேவா? அப்போ அந்த ஒரு கல் வரலாம், என்ன கல் வரும்னா கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று அங்கிருந்து உருண்டு வரதை பார்க்கிறாரு. அது என்ன செய்யணும்னா அந்த கிங்டம் இருக்குல்ல, அந்த உலக ராஜ்யங்கள் சும்மா உலகத்துல பார்க்கும்போது சும்மா அப்படி பயங்கரமா அப்படி ஜெய்ஜாண்டிக்கா இருந்துச்சுல, அந்த கிங்டம் அதோடைய